ஷே பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. எல்லாம் கேட்டுக்கோப்பா. புரோக்கருக்கு மறுபடி போடுதாரு கணக்கு. காலையில் எழுந்திரிச்சதும் பல கோடி வீட்டில் வச்சு அணைஞ்சி வச்சு இவனை கூப்பிடுவான் புரோக்கரு. இல்லை இங்கே வாடா, இந்த ஏரியாவில் இடத்த பாரு, இந்த ஏரியாவில் இடத்த பாரு, இந்த ஏரியாவில் கிடக்கான்னு பாருடா, நம்ம வீசி நம்ம அடிப்போம் அப்படின்னு காலையில் கிளம்புதான் புரோக்கர். பல கோடி உள்ளவன் பேப்பரை போட்டு நைட்லேயே போட்டு என்கிட்ட இவ்வளோ பேப்பர் நாக்கை போட்டு நக்கி நிறையா வச்சுருக்கேன், நீ எப்படியும் இடத்த பார்த்து நக்க விட்டு கொண்டு வாடா அப்படிங்க. புரியுதாப்பா? சனி கையில் தான் இதை கொடுக்காரு, நீ தான் முழிச்சு பார்க்கணும். உனத்தான் கொடுத்துட்டாருல புரோக்கர். இப்போ அரசியல்வாதி அம்முட்டும் புரோக்கராக இருக்கான், மந்திரி எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாரும் புரோக்கராக இருக்கான். அரசியல் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் வேலை ஆக்குறவனு புரோக்கராக இருக்கான் அனைத்தும். தாப்பில் கீழே வீடு வார்டு வாரி இருக்கான் பார்த்தியா, இந்த ஓட்டு முத்திரை போடுறவன் அவன் 100க்கு 100 புரோக்கராக இருக்கான். புரிஞ்சுக்கப்பா, புரிஞ்சிக்கோ. புரோக்கராக இருக்கிறவன் ஒரு இடத்த போய் அழிக்க போகிறான், வாங்குதான், அதை அழிக்கான். அப்போ இவன் அந்த தப்பு செய்கிறது இவன் தான் புரோக்கர். அடுத்தாப்பில் லேண்டு போட்டு இப்போ பட்டா அடித்து பவர் அடித்து பாழாக்குறது அவன் ஒன்று. அடுத்தாப்பில் பணத்தை வீசி எறியதவன் ஒன்று. இப்போ எத்தனையோ 5 கணக்கு 10 கணக்கு ஒரு பத்திரம் போடுறதுல உள்ள பாழாக்கு தான் புரோக்கர் போய். இப்போ பாழாக்கில் அவன் பொண்டாட்டியை மார்க்கத்தில் விட்டுட்டார். இப்போ மார்க்கத்தில் போகுது, நிறையா போகுது. தமிழ்நாடு முழுவதும் புரோக்கராக இருக்கிறவன் பொண்டாட்டி பூரா பிள்ளைகள் மகா பேரன் பேத்தி ஆணும் பெண்ணுமே மார்க்கத்தில் போகுது, ஆணும் பெண்ணும் மார்க்கத்தில் போகுது. இவன் இங்கிட்டு புரோக்கர் பார்க்கான், அவன் அங்கிட்டு புரோக்கர் வச்சு அங்கே ஏறிக்கொண்டே போகிறான். களமாடு பசுமாடு எப்படி இணைஞ்சி நடந்து கொண்டே இருக்குது. இயற்கை அது வாய் பேசலை, அது இயற்கை சாப்பாடு சாப்பிடுது. புரியுதா? இயற்கையிலே உற்பத்தி ஆகுது, பால் ஊற்றி சாப்பிடுதான், டீயை போட்டு குடிக்கான், அதில் அறிவில்லாமல் இருக்கான். இதே மாதிரி இது மார்க்கத்தில் போகுது. புரோக்கராக இருக்கவனுக்கு சுத்தமாக சோழி முடிஞ்சு வச்சு ஏழலை. இவன் ஒரே பேப்பரு இடத்த விற்கணும், இங்கே போகிறோம் அங்கே போகிறோம், இதே சோழியில் பூரா தண்ணி அடித்து புயலை போட்டு எல்லாம் ஆட்டி போட்டு சோழி முடிஞ்சு வெத்தாட்டமாக ஓடுதான் வெளியில். அவளுக்கு அங்கே குதிரை பாய்ச்சல் வேணும். குதிரை பாய்ச்சல் புரோக்கர் பொண்டாட்டிகளுக்கு மகா பேரன் பேத்தி அவன் புள்ள வாரிசு வரைக்கும் குதிரை பாய்ச்சல் வேணும். குதிரை பாய்ச்சல் வேணுங்க. இல்லைப்பா என்ன செய்வா, 10 ரூபா டிக்கெட்டு எடுப்பா, 20 ரூபா டிக்கெட் எடுப்பா. பேரன் பேத்தி அவன் புள்ள பேரன் எல்லாமே அனைத்தும் புரோக்கராக செய்கிறவனுக்கு தண்டனை போட்டார். குடும்பமே நாசமாக போகணும்னு விட்டுட்டார். ஆனால் நீ முழிச்சு பார்த்து நாசமாக விட்டுரு. அப்போ 100 ரூபா டிக்கெட்டு 500 ரூபா டிக்கெட்டு ட்ரெயின் பஸ்ஸு விமானத்திலெல்லாம் போகுதுப்பா, விமானத்திலெல்லாம் போகுது, புரோக்கர் மூலியமாக எல்லாம் போகுது. அப்போ தண்டனை இவனுக்கு கொடுக்கணும், இவன் பொண்டாட்டி புள்ள பேரன் பேத்தி எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இப்போ நிறையா போகுது. இவன் இங்கிட்ட மார்க்கத்தில் போகிறான், பேண்ட்டு சட்டியை மாட்டுதான், வெள்ளை வேட்டியை கட்டுதான், கையிலையை கட்டுதான், ஒரு துண்டை போட்டு போகிறான்ப்பா. துண்டு தோளில் துண்டை போட்டு போகிறான். மூட்டா பேகடா ஒரு நாசம் பண்ணதுக்கு போகிறான். பூமி விவசாயத்தை அழகாக கொடுத்துருக்காரு, சாப்பிட்டு போ, விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோ. இருக்கிற இடம் ஆடை, அதுக்கு தக்க ஒரே பேப்பரு. கழுத்து நிறையா மாட்டணும், கழுத்து கீழே மாட்டணும், கழுத்து கீழே சொருவணும், கழுத்துக்கு மேலே சொருவணும், உள்ளே விட்டு சொருவணும்னு ஒரே ஆட்டத்தில் நிற்கான். முழிச்சு பார்த்து ஆட்டி விட்றப்பா. குதிரை ஆட்டம் எப்படி இருக்குது? புரோக்கர் பொண்டாட்டியை பூரா எப்படி போகுது, அவன் புள்ள மகா எப்படி போகுது? குதிரை ஆட்டம். வெளியில் போய் குதிரையை பார்க்கு. குதிரை புரியுதா? கொஞ்சம் காஞ்சி போய் கிடப்பானா, காஞ்ச குதிரை கிடக்கும்பா. அந்த குதிரையை வச்சு ஏறி கொண்டு சாப்பிட்டு பஸ்ஸு ஏறி வீடு வந்து குளிச்சுட்டு மொழிகிட்டு அப்படி கொண்ட போல் சுசுவான்னு உட்காந்துருவா. இவன் புரோக்கர் ஆடிட்டு வருவான். டிக்கெட்டு இங்கே வா, இன்றைக்கி ஒரு 2 லட்சம் விழுந்துச்சு, 1 லட்சம் விழுந்துச்சு, 10 லட்சம் விழுந்துச்சுன்னு ஆட்டுவான். அப்படியா, நீ அங்கிட்டு வை முளையில், இன்றைக்கி நல்லா சந்தோஷமாக நான் வெளியில் அனுபவிச்சுட்டு வந்துட்டேன், நல்லா சாப்பிட்டு வந்திருக்கேன், நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு வந்திருக்கேன், தூங்க போகிறோம்னு தூங்கிடுவான். இவன் பணத்து இயக்கத்திலே தூங்குவான் புரோக்கர். இதே மாதிரி தான் இடத்த வாங்குதவனுக்கு இதுதான் கதை. பணத்தை போட்டு வாங்குதானே அவனுக்கு இந்த கதை தான் முக்கால் சத்தியம். புரிஞ்சு